சரி. இன்னைக்கு 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் பார்க்கலாம். இதில பார்த்தீங்கன்னா, முதல் 2 வசனங்கள் ஒரு பகுதி, முதல் 2 வசனங்கள் ஒரு பகுதி. அந்த முதல் வசனத்த தலைப்பா போட்டு வச்சுக்கோங்க. நான் துக்கத்துடனே உங்களிடத்தில் மறுபடியும் வராதபடிக்கு எனக்குள்ளே தீர்மானித்துக் கொண்டேன். அத தலைப்பா போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல சொல்றாரு, நான் துக்கத்துடனே உங்களிடத்தில் மறுபடியும் வராதபடிக்கு எனக்குள்ளே தீர்மானித்துக் கொண்டேன். நான் உங்களை துக்கப்படுத்தினால் என்னாலே துக்கமடைந்தவனே அல்லாமல் எவன் என்னை சந்தோஷப்படுத்துவான்? ஸோ இந்த இடத்துல சொல்கிறாரு, நான் துக்கத்துடனே உங்களிடத்தில் மறுபடியும் வராதபடிக்கு நான் தீர்மானித்து கொண்டேன். ஏன்னா 1 கொரிந்தியில் எழுதுகிறாரு. ஸோ அவர்களுடைய அவங்க என்னென்ன தப்பு பண்ணாங்களோ அதெல்லாம் வந்து கண்டித்து இதெல்லாம் மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லி எழுதுகிறாரு. ஸோ 1 கொரிந்தியில் பார்த்தீங்கன்னா பிரிவினை போக்குகள் இருந்துச்சு, வாக்குவாதங்கள் இருந்துச்சு, பொறாமைகள் இருந்துச்சு, இன்னும் நிறைய காரியங்கள் இருந்துச்சு. இதிலெல்லாம் வந்து நீங்கள் வந்து உங்களை திருத்திக்கோங்க, இப்படி இருக்கக்கூடாது, மாம்சத்தின் கிரியைகள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ சொல்கிறார் இந்த இடத்துல, நான் உங்களை துக்கப்படுத்தினால் என்னாலே துக்கம் அடைந்தவனே இல்லாமல் எவன் என்னை சந்தோஷப்படுத்துவான்? ஸோ அந்த நிருபங்களை பார்த்து, அந்த செய்திகளை பார்த்து, அந்த வார்த்தைகளை பார்த்து அவங்க வந்து திருந்திட்டாங்கன்னா, நான் வந்து துக்கப்படாமல் என்ன பண்ணேன், அப்போ வந்து அவங்க திருந்திட்டாங்கன்னா அதை பார்த்து நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்கிறார். இப்போ அவங்க மனம் திரும்பி அந்த பாவத்திலேருந்து மனம் திரும்பிட்டாங்கன்னா, அந்த மாம்சத்தின் கிரையிலேருந்து மனம் திரும்பிட்டாங்கன்னா, அப்போ அதை பார்த்து நான் வந்து சந்தோஷப்படுவேன். நான் வந்து அவங்கள கண்டித்தேன் ஆனால் அவங்க வந்து மனம் திரும்பிட்டாங்க, அதை பார்த்து நான் வந்து நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சொல்கிறார். அடுத்த பகுதி பாருங்கள், 3ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. 3ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. அந்த 7ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கலாம், சரிங்களா? 7ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. ஆதலால் அவன் அதிக துக்கத்தில் அமிழ்ந்து போகாதபடிக்கு நீங்கள் அவனுக்கு மன்னித்து ஆறுதல் செய்ய வேண்டும். சரிங்களா? அதான் அதோட தலைப்பு. 7ஆம் வசனம் தான் தலைப்பு. 3 முதல் 11 வரை அடுத்த பகுதி. இந்த 7ஆம் வசனம் தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. இந்த 3ஆம் வசனம் வாசிக்கிறேன். என்னுடைய சந்தோஷம் உங்கள் எல்லோருக்கும் சந்தோஷமாக இருக்கும் என்று நான் உங்கள் எல்லாரையும் பற்றி நம்பிக்கை உள்ளவனாக இருந்து நான் வரும்போது என்னை சந்தோஷப்படுத்த வேண்டியவர்களால் நான் துக்கமடையாதபடிக்கு அதை உங்களுக்கு எழுதினேன். அன்றியும் நீங்கள் துக்கப்படும்படிக்கு எழுதாமல் உங்கள் மேல் நான் வைத்த அன்பின் மிகுதியை நீங்கள் அறியும்படிக்கே மிகுந்த வியாகுலமும் மன இடுக்கமும் அடைந்தவனாய் அதிக கண்ணீரோடே உங்களுக்கு எழுதினேன். ஸோ இந்த இடத்துல சொல்கிறாரு, ஸோ நான் மறுபடியும் நான் சந்தோஷமாக இருந்தேன்னா அந்த சந்தோஷம் வந்து உங்கள் எல்லாருக்குமே வந்து நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நான் வரும்போது என்னை சந்தோஷப்படுத்த வேண்டியவர்களால் நான் துக்கமடையாதபடிக்கு அதை உங்களுக்கு எழுதினேன். ஸோ பார்த்திங்கன்னா, ஏற்கனவே நம்ம மேலே பார்த்த மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா, நான் வரும்போது நான் யாரை பார்த்து சந்தோஷப்படுவேன் அப்படின்னா, யார் மனம் திரும்பிட்டாங்கன்னா அதை பார்த்து நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். என்னை சந்தோஷப்படுத்த வேண்டியவர்களால் நான் துக்கமடையாதபடிக்கு அதை உங்களுக்கு எழுதினேன். ஸோ பார்த்தீங்கன்னா, அவர் சொல்லியிருக்கார், இந்த மாதிரி வந்து நீங்கள் இந்த மாதிரிலாம் மாம்சத்தின் கிரைகள் இருக்காதீங்க, இந்த மாதிரியெல்லாம் நான் சொன்ன காரியத்தில் வந்து நீங்கள் வந்து மனம் திரும்புங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க மனம் திரும்பிட்டாங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி அவங்க வந்து மனம் திரும்பலை, இப்போ நான் சொன்ன காரியங்கள் அவங்க வந்து செய்யலை, அவங்க மனம் திரும்பலை, மறுபடியும் பழைய சுபாவங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை பார்த்து நான் துக்கப்பட வேண்டிய இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை சொல்கிறார். அன்றியும் நீங்கள் துக்கப்படும்படிக்கு எழுதாமல் உங்கள் மேல் நான் வைத்த அன்பின் மிகுதியை நீங்கள் அறியும்படிக்கே மிகுந்த வியாகுலமும் மன இடுக்கமும் அடைந்தவனாய் அதிக கண்ணீரோடே உங்களுக்கு எழுதினேன். என்ன பார்த்தீங்கன்னா, இவர் மூலமாக தான் இந்த சபை உருவாச்சு, சரிங்களா? இவரெல்லாம் வந்து இவர் மூலமாக ரட்சிக்கப்பட்ட இவருடைய பிள்ளைகள். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா, ஒரு தகப்பனை போல் வந்து ஒரு அன்பின் நிமித்தம் கண்டித்து எழுதுகிறார். நான் வந்து உங்களை கண்டிக்கணும்னு கண்டிக்கல, நீங்கள் எப்படியாவது வந்து நான் உங்கள் மேலே அவ்வளோ அன்பு வச்சுருக்கேன். ஒரு தகப்பன் வந்து பிள்ளை தப்பு பண்ணால் கண்டிக்கிறாங்க, சரிங்களா? அவள் கண்டித்தா அவன் திட்டணும் அப்படிங்கிறதுக்காக திட்டல, பட் ஆனால் வந்து அந்த குழந்தை வந்து தவறி போயிடக்கூடாது, தப்பான வழிக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறத கண்டிக்கிறாங்க, சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா அந்த அன்பின் மீதில் தான் கண்டிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த இடத்துல சொல்கிறார். நான் வந்து உங்களை வந்து எப்படியாவது எழுதுகிறாரு, உங்களை எப்படியாவது நான் புத்தியுள்ள கன்னிகையா, கற்புள்ள கன்னிகையா, அந்த இயேசு கிறிஸ்து முன்னாடி போய் உங்களை போய் நிறுத்தணும், உங்களை ஒரு பரிசுத்த மனவாட்டியாக நான் போய் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்காக வைராக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி எழுதுகிறார், சரிங்களா? அப்போ அந்த மாதிரி ஒரு தகப்பனுடைய உள்ளத்தோடு தான் வந்து எழுதுகிறார். ஸோ பார்த்தீங்கன்னா, நான் வந்து சொன்னதை வந்து நீங்கள் மனம் திரும்பிட்டீங்கன்னா நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு தகப்பன் இருதயத்தோடு வந்து, ஏன்னா ஒரு
தகப்பன் தான் ஒரு தகப்பன் ஒரு தாய் உள்ள இருக்கிறவங்க தான் பார்த்திங்கன்னா தன்னுடைய பிள்ளைகளுக்காக கண்ணீர் விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து தான் பெற்ற ஜனங்களுக்காக, கிறிஸ்துவுக்குள்ளே பெற்ற ஜனங்களுக்காக வந்து அதிக கண்ணீரோடையும் வேதனையோடையும் நீங்கள் எப்படியா மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்லி எழுதுகிறார். 5ஆம் வசனம் பாருங்கள். துக்கம் உண்டாக்கினவன் எனக்கு மாத்திரமல்ல, ஒருவாறு உங்கள் எல்லாருக்கும் துக்கம் உண்டாக்கினான். நான் உங்கள் எல்லார் மேலும் அதிக பாரம் சுமத்தாதபடிக்கு இதை சொல்லுகிறேன். அப்படிப்பட்டவனுக்கு அநேகரால் உண்டான இந்த தண்டனையே போதும். ஆதலால் அவன் அதிக துக்கத்திலே அமிழ்ந்து போகாதபடிக்கு நீங்கள் அவனுக்கு மன்னித்து ஆறுதல் செய்ய வேண்டும். ஸோ இதை என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பர்சனை பற்றி எழுதுகிறார். ஒரு முக்கியமாக ஒரு நபரை குறித்து இந்த இடத்துல எழுதுகிறார். துக்கம் உண்டாக்கினா அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட நபர். ஸோ 1 கொரிந்தியர் நம்ம பார்க்கும்போது எல்லா இடத்துலையுமே பொதுவாக எழுதுகிறார். சரிங்களா? எல்லாத்துலேயுமே வந்து பொறாமை, உங்களுக்குள்ளே பொறாமை இருக்குது, வாக்குவாதங்கள் இருக்குது, மார்க்க பேதங்கள் இருக்குது, உங்களுக்குள்ளே வழக்கு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள் பொதுவாக எழுதுகிறாரு. ஒரே ஒரு அதிகாரத்தில் மட்டும் ஒரு குறிப்பிட்ட நபரை குறித்து எழுதுகிறார். ஸோ அது எங்கே அப்படின்னா பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நபரை குறித்து அவன் செய்த பாவத்தை குறித்து எழுதுகிறார். ஸோ அந்த இடத்துல என்ன ஒரு விபச்சார பாவம் இருந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா கொரிந்து பட்டணம் ஒரு பயங்கர விபச்சாரம் நிறைந்த பட்டணம். சரிங்களா? ரொம்ப மோசமான ஒரு பட்டணம், ரொம்ப துன்மார்க்கம் நிறைந்த ஒரு பட்டணம். அதில் பார்த்திங்கன்னா அவங்க ரட்சிக்கப்பட்டு இப்போ விபச்சாரத்துலேருந்து ரட்சிக்கப்பட்டு மறுபடியும் சபைக்குள்ளே மறுபடியும் விபச்சாரத்தை அந்த ஆள் தொடர்ந்துட்டு இருக்கார். ஸோ அப்போ அந்த இடத்துல எழுதுகிறார். ஸோ பார்த்திங்கன்னா ஒருவன் 5ஆம் அதிகாரத்தில் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் எழுதுகிறாரு. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டென்று சொல்லப்படுகிறதே, ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்திருக்கிறானே, இது அந்நியாளிகளுக்குள்ளும் சொல்லப்படாத காரியமாக இருக்குது, அப்படிப்பட்ட மோசமான காரியமாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவனை சபையை விட்டு விலக்கி வையுங்க. நீங்கள் அது சபையை விட்டு விலக்காமல் நீங்கள் இருமாப்பாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கண்டித்து எழுதுகிறார். ஸோ அவனை பற்றி தான் இந்த இடத்துல எழுதுகிறார். ஸோ அந்த விபச்சாரம் செய்த அந்த மகனை குறித்து தான் இந்த இடத்துல எழுதுகிறார். ஸோ பார்த்தீங்கன்னா அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு வாரி பார்த்தீங்கன்னா அது பவுலுக்கும் துக்கம், அந்த சபையில் இருக்கிற எல்லாருக்குமே துக்கம். ஸோ அதுதான் இந்த இடத்துல எழுதுகிறார். துக்கமுண்டாக்கினவன் எனக்கு மாத்திரமல்ல, ஒருவாறு உங்கள் எல்லாருக்கும் துக்கம் உண்டாக்கினான். நாங்கள் உள்ள எல்லார் மேலும் அதிக பாரம் சுமத்தாதபடிக்கு இதை சொல்லுகிறேன். ஸோ அவன் என்ன 1 கொரிந்தியர் சொல்லும்போது சொல்லுவார், அவன் மாதிரி விபச்சாரம் பாவம் இருக்கிறனால நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவனை சபையை விட்டு தள்ளி வச்சுருங்க அப்படின்னு சொல்லி எழுதுவார். ஸோ அவன் சபையை விட்டு தள்ளி வச்சுட்டாங்க அவங்க. அப்படிப்பட்டவனுக்கு அநேகரால் உண்டான இந்த தண்டனையே போதும். ஸோ பார்த்தீங்கன்னா என்ன தண்டனை செஞ்சாங்கன்னு தெரில. இப்போ இதுவே இப்போ பார்த்தீங்கன்னா சபைக்குள்ளே வந்துட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா அவனை சபையை விட்டே தள்ளி வச்சுட்டாங்க, அவனை ஒதுக்கி வச்சுட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அதனால் அந்த தண்டனையே பெருசு போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆதலால் அவன் அதிக துக்கத்திலே அமிழ்ந்து போகாதபடிக்கு நீங்கள் அவனுக்கு மன்னித்து ஆறுதல் செய்ய வேண்டும். ஸோ அப்படிப்பட்ட ஆட்களையும் நீங்கள் மன்னிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அந்தபடியே உங்கள் அன்பை அவனுக்கு காண்பிக்கும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அது மாதிரி நீங்கள் அங்கே அன்பு செலுத்துங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவன் இன்னும் ரொம்ப ஒடிஞ்சு போயிடுவான், அவன் இன்னும் ரொம்ப இதாகிடுவான், இன்னும் பின்வாங்கி போய் இன்னும் ரொம்ப மோசமாக போயிடுவான். அதுக்கு இடம் கொடுக்காதீங்க, நீங்கள் அன்பை காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். 9ஆம் வசனம் பாருங்கள். நீங்கள் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்திருக்கிறீர்களோ என்று உங்களை சோதித்தறியும்படி இப்படி எழுதினேன். ஸோ பார்த்தீங்கன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் பாருங்கள். நீங்கள் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்திருக்கிறீர்களோ என்று உங்களை சோதித்தறியும்படி இப்படி எழுதினேன். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் அவனை மன்னிங்க அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல எழுதுகிறார். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்திருக்கிறீர்களோ அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டிய கேள்வி. சரிங்களா? சில காரியங்கள் சுலபமாக நம்மளால் கீழ்ப்படிய முடியும். சரிங்களா? ஆனால் சில காரியங்கள் கீழ்ப்படுகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு தான் நமக்கு ஆவியானவருடைய துணை தேவை. ஸோ வேதத்தில் பார்த்திங்கன்னா ஆபிரகாமை இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, மகனை ஏக புத்திரனை நீ என்ன பண்ணு, ஜீவ பலியாக எனக்கு ஒப்புக்கொடு, சர்வாங்க தகன பலி செலுத்து அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதே மாதிரி செலுத்த அவர் போகிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறார், ஆபிரகாம் நிறுத்து வேண்டான்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படுகிறவன்னு சொல்லி இப்போ நான் அறிந்திருக்கேன்னு சொல்லி அவனை ஆசீர்வதிக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சதை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா லூக்கா 1:6 பார்த்திங்கன்னா சகரியா எலிசபெத். ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தேவனுடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டாங்க, கீழ்ப்படிஞ்சாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா யோசுவா 11:15 நம்ம பார்க்குறோம். யோசுவா பார்த்திங்கன்னா மோசே தனக்கு கட்டளையிட்டது எல்லாவற்றிலுமே யோசுவா கை கொண்டார் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பார்க்குறோம். அதே மாதிரி பவுல் பார்த்திங்கன்னா நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறப்போ நீங்கள் எங்களையும் பின்பற்றுங்கன்னு சொல்லி
பவுலும் பார்த்திங்கன்னா ஒரு பயங்கர அர்ப்பணிக்கப்பட்ட தேவனுக்கு ஒரு கீழ்ப்படிஞ்ச ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்ததை நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்போ இது ஒரு முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள். இப்போ இயேசு கிறிஸ்துவும் பார்த்திங்கன்னா தன்னை பிதாவானவருக்கு மரண பரியந்தம் ஒப்பு கொடுத்தார், மரண பரியந்தம் கீழ்ப்படிந்திருந்தான்னு சொல்லணும் வேதத்தில் பார்க்குறோம். சரிங்களா? இப்போ இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல மாதிரி. அப்போ நம்ம இயேசுக்கிட்ட கேட்கணும், ஏசப்பா எனக்கும் நீங்கள் எப்படி பிதாவுக்கு கடைசி வரை கீழ்ப்படிஞ்சிங்களோ அந்த மாதிரி நானும் உங்களுக்கு கீழ்ப்படி எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி தேவன்கிட்ட நம்ம கிருபை கேட்கணும் பாருங்கள். சில காரியங்கள் நம்ம சுலபமாக கீழ்ப்படிஞ்சிடலாம், ஆனால் சில காரியங்களுக்கு அது கீழ்ப்படுகிறது கடினமான ஒரு காரியமாக இருக்கும். அப்போ ஆண்டவருடைய கிருபையை நம்ம நாடணும் பாருங்கள். ஸோ அதான் நம்ம வேதத்தில் பார்க்குறோம், யாக்கோபு 1:22 நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாக இருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே கிருபை கொடுங்க, இந்த காரியத்தில் நல்லா கீழ்ப்படிச்சிட்டேன், எனக்கு உதவி செய்யுங்க, இந்த காரியத்தில் என்னால் கீழ்ப்படிய முடியலை. சிலர்லாம் உணர்த்துவார். இப்போ ஒவ்வொருத்தருக்கு ஆண்டவர் ஒவ்வொரு மாதிரி பேசுவார். நீ இந்த காரியத்தை விட்டுரு, நீ இந்த காரியத்தை செய், இந்த காரியத்தை நீ செய்யாத, நீ இப்படி செய் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்வார் பாருங்கள். அப்போ அதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும் பாருங்கள். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு கிருபை கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வசனத்தை சொல்லி ஆண்டவரே சொல்லியிருக்கீங்களா, ஆண்டவரே எனக்கு கிருபை கொடுங்க, ஆண்டவரே நீங்கள் இந்த மாதிரி சொல்லியிருக்கீங்க, நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, இதை எனக்கு தெரியுது, நான் அதுக்கு ஒப்பு கொடுக்குறேன், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்கன்னு போது நிச்சயமாக ஆண்டவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கு. நம்ம வேதத்தில் பார்க்குறோம், அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிற உதவி செய்ய வல்லவராக இருக்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் பாருங்கள். சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம தைரியமாக அவருடைய கிருபாசனத்துக்கு போய் அவருடைய போகும்போது நம்ம தேவனுடைய உதவியை பெற்றுக்கொள்ளலாம், இரக்கத்தை பெற்றுக்கொள்ளலாம் பாருங்கள். தேவனே நமக்கு உதவி செய்வார் பாருங்கள். அடுத்த பாருங்கள் 10ஆம் வசனம், எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன், மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவின் சன்னிதானத்திலே மன்னித்திருக்கிறேன். சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீங்களோ நானும் மன்னிச்சிருக்கேன், மேலும் நான் எதை மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவனுடைய சன்னிதானத்திலே மன்னித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்ல. பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல குறிப்பாக என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் மன்னிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அந்த மன்னிக்கிற சுபாவம் ரொம்ப முக்கியமான ஒரு சுபாவம் பாருங்கள். ஸோ அந்த மன்னிப்பு இப்போ நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டதுனால தான் நம்ம ரட்சிக்கப்பட்டோம். சரிங்களா? அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள். இந்த மன்னிக்கிற சுபாவம் நமக்கு தேவை. ஸோ எபேசியரில் வாசிக்கிறோம், எபேசியர் 4:32 ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாக இருந்து கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல் நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னிங்கள்னு சொல்லி சொல்கிறார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மத்தேயு 6 சொல்கிறாரு, நீங்கள் மற்றவங்களுடைய தப்பிதங்களை மன்னிங்க, நீங்கள் மன்னிச்சிங்கன்னா பிதாவானவர் உங்கள் தப்பிதங்களை மன்னிப்பார், நீங்கள் மற்றவங்களுடைய பாவங்களை மன்னிக்கலைன்னா பிதாவானவர் உங்கள் பாவங்களை மன்னிக்க மாட்டான்னு சொல்லி சொல்கிறார். ஸோ இது ரொம்ப டேஞ்சரான ஒரு காரியம் பாருங்கள். இப்போ ஆண்டவர்கிட்ட கிருபை கேட்கணும். ஸோ சிலரெல்லாம் சிலரால் நீங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பீங்க, பணத்தினால் பாதிக்கப்பட்டிருப்பீங்க, ரொம்ப கடினமாக அவங்கள நடத்தியிருப்பாங்க, கடினமாக பேசியிருப்பாங்க, கடினமான காரியங்கள் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டிருப்பீங்க. அவங்களெல்லாம் மன்னிக்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம்தான். ஆனால் பார்த்திங்கன்னா ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய வரப்பாருங்க. அப்போ நம்முடைய பலவீனத்தில் ஆவியானவர் நமக்கு உதவி செய்யலான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ ஆவியானவர்கிட்ட நம்ம கேட்கணும், உதவி கேட்கணும். இப்போ இயேசு கிறிஸ்துவிட்ட நமக்கு கிருபையை கேட்கணும். ஆண்டவரே கிருபை கொடுங்க, என்னால் மன்னிக்க முடியல, எனக்கு உதவி செய்யுங்கன்னா உதவி செய்வார் பாருங்க. இப்போ மன்னிக்கிறது தேவனுடைய சுபாவம், அந்த சுபாவம் நமக்குள்ளே இருக்குன்னு அப்படின்னு சொல்லி தேவன் எதிர்பார்க்குறார் பாருங்க. அப்போ நம்ம மன்னிக்கணும் பாருங்கள். இப்போ ஏற்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி, நம்ம மன்னிச்சாதான் நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படும். நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படலைன்னா அதை விட மோசமான நிலைமை ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? நம்ம பாவங்கள் மட்டும் மன்னிக்கப்படலை அப்படின்னா அதை விட மோசமான நிலைமை யாருக்குமே கிடையாது. அதனால் நம்ம கண்டிப்பாக மற்ற பாவங்களை மன்னிக்கணும், தேவன்கிட்ட கிருபை கேட்கணும் பாருங்கள். இந்த மார்க் 11 சொல்லும்போது சொல்கிறாரு, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது யார் மேலே உங்களுக்கு குறை இருந்துச்சுன்னா நீங்கள் மன்னிங்க, அப்போ தான் உங்கள் ஜெபம் கேட்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பாருங்கள். அதே மாதிரி லூக்கா 18 ஆண்டவர் ஊமையை சொல்கிறாரு. ஒரு ராஜா 10,000 தாலந்து ஒரு தன் வேலைக்காரனுக்கு மன்னிச்சார். ஆனால் அந்த வேலைக்காரன் போய் என்ன பண்ணுறான், 100 வெள்ளிப்பணம் இருக்கிற அவனுடைய கழுத்தை பிடிச்சி நெரிச்சான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பார்த்திங்கன்னா அப்போது நம்ம மற்றவங்களை மன்னிக்கிறது ஒன்றுமே இல்லை. ஆனால் தேவனை மன்னித்தது கடலளவு மன்னிச்சிருக்கார். சரிங்களா? அப்போ அதை நம்ம என்றைக்குமே நம்ம மறந்துடக்கூடாது பாருங்கள். சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா ஆண்டவர்கிட்ட கிருபை கேட்கணும். ஆண்டவர் எல்லாமே செய்ய வல்லவராக இருக்கிறார். சரிங்களா? ஸோ பார்த்திங்கன்னா இப்போ ஏன் அடுத்த இந்த 11ஆம் வசனம் பாருங்கள்,
சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் மன்னிக்கலை அப்படின்னா சாத்தானுக்கு நீங்கள் வழிவாசலை திறக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா? அப்போ வேதத்தில் பார்க்குறோம், பிசாசுக்கு இடம் கூடாதிருங்கள் சொல்லி சொல்கிறார். அதான் இந்த இடத்துல எழுதுறா, சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்ப்பேன். நீங்கள் மன்னிக்கலை அப்படின்னா சாத்தானுக்கு வழிவாசலை திறந்துட்டீங்கன்னு அர்த்தப்போ சாத்தான் வந்து உங்களுக்குள்ளே அழிவை கொண்டு வரும். நம்ம வேதத்தில் பார்க்குறோம், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் அன்றி வேறொன்றுக்கும் வரான். ஸோ பார்த்திங்கன்னா சாத்தானுடைய வேலையே என்னென்னா மற்றவங்களை வந்து எப்படியாவது திருடுறது, கொல்றது, அழிக்கிறது. அவன் பார்த்திங்கன்னா பொய்யனும் பொய்க்கு பிதாவாக இருக்கிறான், சோதனைக்காரன் சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? வஞ்சிக்கிறவன் சொல்லி நம்ம பார்க்குறோம். அவன் தந்திரங்கள் பயங்கரமான தந்திரமாக. சரிங்களா? அவனுடைய வேலையே என்னென்னா நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கக்கூடாது, நீங்கள் வந்து ஒன்றுமே இல்லாமல் போகணும், தேவனிடத்துலேருந்து எதையுமே பெற்றுக்கொள்ளக்கூடாது, தேவ வசனத்துக்கு நீங்கள் எதிராக நடக்கணும். ஸோ அதுதான் அவனுடைய ஒரே குறிக்கோள், நீங்கள் தேவ வசனத்துக்கு எதிராக இருக்கணும். சரிங்களா? அப்படி தான் பார்த்தீங்கன்னா ஏவாள் வந்து வஞ்சிக்கப்பட்டு போயிட்டாங்க. சரிங்களா? அவங்களுக்கு நல்லா ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் வச்சுருந்தார், ஆனால் அவனுக்கு பொறுக்கலை. அவனை தந்திரம் பண்ணி அவன் என்ன பண்ணிட்டான், ஏவாளுக்குள்ளே பூந்து பார்த்திங்கன்னா எல்லாவற்றையுமே கெடுத்துட்டான். தந்திரமாக நுழைஞ்சு அவங்கள வந்து சதி பண்ணி அவங்கள வந்து பிரிச்சுட்டான் பாருங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தாவீதும் பார்த்திங்கன்னா என்ன சொல்லி வந்து சாத்தான் ஏவணும், அவன் பாதலையும் அந்த தந்திரத்துலேயும் வந்து தாவீது வந்து விழுந்துட்டான். அதனால் பார்த்திங்கன்னா பெருத்த நஷ்டம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து இப்போ பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்துவே சோதிக்கிறதுக்கு வந்துட்டான் பாருங்கள். அப்போ பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் சார்ந்து கொள்ளணும் பாருங்கள். சரிங்களா? எப்போதுமே ஜெபத்தில் விழித்திருந்து பரிசுத்த ஆவியானவர் சார்ந்து கொள்ளணும். ஸோ அவர் தான் வந்து சாத்தானுடைய கண்ணிகளை நமக்கு கற்றுத்தருவார். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி சாத்தான் கண்ணி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லி இப்போ ஆவியில் நம்ம நிரம்பி இருக்கும்போது பார்த்திங்கன்னா சாத்தானின் கண்ணிகள் எல்லாம் திரிப்பட்டு போயிடும் பாருங்கள். சரிங்களா? அப்போ ஆவியானவர் சொல்லுவார், இந்த மாதிரி சாத்தான் கண்ணி வச்சுருக்கான், அப்போ அதான் பேசினாலே நமக்கு வந்து தெரிஞ்சிடும். சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா ஆவியானவர் நமக்கு இப்போ தேவனோடு நம்ம நடக்கும்போது சாத்தானின் கண்ணிகளுக்கு நம்ம எளிதாக தப்பித்து கொள்ளலாம். சரிங்களா? அப்போ அவனுடைய முழு எண்ணம் என்னென்னா நம்ம மாம்சத்தின் கிரியைகளே இருக்கணும். ஒரு கசப்பை போடுறது, ஒரு பொறாமையை போடுறது, ஒரு வைராக்கியத்தை போடுறது, பெருமையை தூக்கி போடுறது, எல்லாம் இப்படியே வச்சுட்டு இருக்கிறது. சரிங்களா? அந்த மாதிரி தேவையில்லாத மாம்சத்தின் கிரியைகள் நமக்குள்ளே நுழைக்கிறதுக்கு பார்ப்பான். சரிங்களா? அப்போ இதெல்லாம் இந்த மாதிரியான காரியங்கள், மன்னியாத தன்மை, இந்த கசப்பு, சண்டைகள், கோபங்கள், விரோதங்கள், வைராக்கியங்கள், இதெல்லாம் என்ன பண்ணுன்னா மாம்சத்தின் கிரியைகள் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சிதைச்சிரும், அழிச்சிரும். சரிங்களா? அப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கேன்சர் மாதிரி அப்படியே நம்மளை அரிச்சிரும். சரிங்களா? அதெல்லாம் நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு இதெல்லாம் தடையான இருக்கும். நம்ம ஆவி ஆத்மா சரீரம் எல்லாமே கெடுத்து போட்டோம். சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா நம்ம அதில் வந்து நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா தேவ வசனத்தை இப்போ பார்த்துக்கிட்டே இருக்கணும் பாருங்கள். தேவ வசனத்தின்படி நம்ம ஒப்பு கொடுக்கணும் பாருங்கள். இப்போ வேதத்தில் பார்க்குறோம், நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்போ அது ரொம்ப தேவனுக்கு கீழ்ப்படுகிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள். இப்போ பிசாசு எதிர்க்கிறது ரொம்ப சுலபம், தேவனுக்கு கீழ்ப்படுகிறதா கஷ்டமான காரியம். ஆனால் தேவன் கிருபை கொடுப்பார் பாருங்கள். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், ஓடி போவான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அடுத்த பாருங்கள், அடுத்த கடைசி பகுதி 12ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் கடைசி பகுதி. அந்த 14ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கலாம். கிறிஸ்துவுக்குள் எப்போதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த 14ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. 12ஆம் வசனம் வாசிக்கிறேன். மேலும் நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி துரோவா பட்டணத்திலே வந்தபோது கர்த்தராலே எனக்கு கதவு திறக்கப்பட்டிருக்கையில் நான் என் சகோதரனாகிய தீத்துவை காணாதினாலே என் ஆவிக்கு அமைதல் இல்லாது இருந்தது. ஆதலால் நான் அவர்களிடத்தில் அனுப்பவித்து கொண்டு மக்கதோனியா நாட்டுக்கு புறப்பட்டு போனேன். ஸோ இந்த இடத்துல சொல்கிறாரு, நான் பார்த்தீங்கன்னா தோரா பட்டணத்தில் வந்தபோது எனக்கு கதவு திறந்திருக்கு அப்படின்னு சொல்லி கதவு திறக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ தோரா பட்டணத்தில் இருக்கும்போது சுவிசேஷத்தின் கதவு போய் சுவிசேஷத்தை சொன்னோன்னே ஜனங்கள் நிறையா சாரையாக வந்து ரசிக்கப்பட்டாங்க. அதுதான் இந்த இடத்துல சொல்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா அவர் வந்து தீத்துவை எதிர்பார்த்துட்டு இருக்கார். ஸோ தீத்து வந்து அவர் கொரிந்தி பட்டணத்துக்கு போயிருக்கார். அங்கேருந்து வந்து கொரிந்தி ஜனங்கள் எப்படி இருக்காங்கிற அந்த செய்தியை கொண்டு வருவார் அப்படின்னு சொல்லி காத்துட்ருக்கார். ஆனால் அவர் வரல. அதனால அங்கேருந்து என்ன பண்ணிட்டாரு, அங்கேருந்து மக்கதோனியாவுக்கு போயிட்டார். ஸோ மக்கதோனியாவுக்கு போனோன்னா மக்கதோனியால் தான் வந்து தீத்து வந்து அந்த கொரிந்தி பட்டணத்து ஜனங்கள் எப்படி இருக்காங்கிற அந்த செய்தியை சொல்கிறார். சரிங்களா? ஸோ தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது அதை நமக்கு சொல்லிடணும் பாருங்கள். சரிங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, தோரா பட்டத்தில் எனக்கு கதவு திறந்துருந்துச்சு, நான் சுவிசேஷத்தை சொன்ன நிறைய ஜனங்கள் ரசிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ நமக்கு சமயம் வாய்த்தாலும் சரி வாய்க்காவிட்டாலும் சரி நமக்கு எப்போ டைம் எப்படி கிடைக்குதோ அந்த மாதிரி டைமில் நமக்கு இருக்கிற தாளந்தை வந்து நம்ம வந்து தேவனுடைய ராஜ்யத்துக்காக பயன்படுத்தணும் பாருங்கள். அது ஒரு முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள். 14ஆம் வசனம் பாருங்கள். கிறிஸ்துவுக்குள் எப்போதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி
எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஸோ இந்த இடத்துல பார்க்குறோம், கிறிஸ்துவுக்குள் எப்போதும் நம்ம வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். கிறிஸ்து நம்மோடு கூட இருந்தால் எப்போதுமே வெற்றி, ஒரு பரிசுத்த வாழ்க்கையை வாழ முடியும். சரிங்களா? இப்போ எல்லாவற்றிலும் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியும். அப்போ நம்ம எப்போ நடக்கும் அப்படின்னா, கிறிஸ்துவை நம்ம முன்னாக வைக்கணும், கிறிஸ்துவை நம்ம மையமாக வைக்கணும், கிறிஸ்துவை நம்ம முதல் இடத்துல வைக்கணும். சரிங்களா? அப்போ நம்ம பண்ணும்போது கிறிஸ்துவுக்குள் எப்போதும் நமக்கு வெற்றி வரும், நம்ம ஒரு பரிசுத்த வாழ்க்கையை வாழ முடியும், எல்லா காரியத்திலும் ஒரு ஜெயம் வரும். அதான் சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்கிறாரு, கர்த்தரை நான் எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்கிறார் பாருங்கள். சரிங்களா? பார்த்தீங்கன்னா எப்போதும் வெற்றி. இப்போ பார்த்தீங்கன்னா ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்வான்னு சொல்லி நான் பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 15:57 நம்ம வாசிக்கிறோம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்போ இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம ஜெயம் கொடுக்கிற தேவன். சரி, அப்போ கிறிஸ்துவை மையமாக வைக்கும்போது எல்லா இடத்துக்குமே நமக்கு ஜெயம் வரும் அப்படின்னு சொல்கிறார். எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்போ பார்த்தீங்கன்னா ஊழியக்காரர்கள் போகும்போது என்ன பண்ணுவாங்க, இல்லை தேவ ஜனங்கள் போகும்போது, தேவ வார்த்தை நிரம்பி இருக்கிறவர்கள் போகும்போது தேவனுடைய வசனத்தை பிரசங்கிப்பாங்க, தேவ வார்த்தையை பிரசங்கிப்பாங்க, சுவிசேஷத்தை பிரசங்கிப்பாங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல தேவன் கிறிஸ்துவின் சுவிசேஷம் அந்த இடத்துல போகுது, தேவனுடைய வார்த்தை போகுது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யம் அங்கே கட்டப்படுறத நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம். அந்த இடத்துல ஒரு ஜெயம் வரும் அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? அப்போ அந்த இடத்துல போய் சுவிசேஷன் சொல்கிறது தேவன், அது ஒரு பெரிய கிருபை பாருங்கள். சரிங்களா? ஒரு இடத்துல போய் ஒரு இருள் இருக்கிற இடத்துல ஒரு வெளிச்சம் போகிற மாதிரி. அப்போ சுவிசேஷம் தேவனுடைய வார்த்தை வெளிச்சம். சரிங்களா? அப்போ அந்த ஒரு ஒளி அந்த இடத்துல போகும்போது அது சாத்தானுடைய ராஜ்யம் அழிக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யம் அந்த இடத்துல ஸ்தாபிக்கப்படும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஊழியக்காரர்கள் இல்லை தேவனுடைய வார்த்தையை சுமந்து செல்கிறவர்கள் போய் தேவ வார்த்தையை சொல்லும்போது அதை எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு. அப்போ இந்த மாதிரி ஊழியக்காரர்கள் மூலமாக என்ன பண்ணுறாரு, தேவன் தம்முடைய வார்த்தையை ஜனங்களுக்கு அறிவிக்கிறார். அது மூலம் இருளின் ராஜ்யம் அழிக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யம் அந்த இடத்துல ஸ்தாபிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்கிறார். 15ஆம் வசனம் பாருங்கள், ரட்சிக்கப்படுவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாக இருக்கிறோம். கெட்டு போகிறவருக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். ஸோ இந்த இடத்துல சொல்கிறாரு, ரட்சிக்கப்படுவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாக இருக்கிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா பொதுவாக போய் ஜனங்கள்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாருமே இயேசுவின் சுவிசேஷத்தை, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்கிறதில்ல. ஸோ இப்போ அது யார் ஏற்றுக்கொண்டாங்களோ அவங்களுக்கு அது ஒரு மகிழ்ச்சி பார்த்திங்கன்னா. அப்போ இருளின் ராஜ்யத்திலிருந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வர்றாங்க, சாத்தானின் ராஜ்யத்திலேருந்து தேவனுடைய ஒளியின் ராஜ்யத்துக்கு வர்றாங்க அவங்க. சரிங்களா? அப்போ அவங்களுக்கு அது ஒரு ஜீவ வாசனை. சரிங்களா? ஜீவ வாசனை. அதாவது பார்த்தீங்கன்னா கெட்டு போகிறவர்கள், நம்ம வேதத்தில் பார்க்குறோம், சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. ஸோ பார்த்தீங்கன்னா ஆனால் ஒருத்தன் பாவத்திலேயே இருக்கான், அவனை பற்றி இயேசுவை பற்றி சொல்லும்போது அவனுக்கு என்னென்னா, இனிமே வரப்போகிற நியாய தீர்ப்பு, இயேசு கிறிஸ்து வருவார், அவர் நியாயம் தீர்ப்பார். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் ஏற்றுக்கொண்டான்னா அவனுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் வச்சுருக்காரு. அவனை சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள அப்படின்னா அவனுக்கு அவனுடைய முடிவு பரிதாபம் தான். சரிங்களா? அப்போ இயேசு கிறிஸ்து இல்லாதவங்களுடைய வாழ்க்கை எப்படியோ ஒரு பரிதபிக்கப்பட்ட வாழ்க்கை தான். சரிங்களா? அதான் மரணத்துக்கு எதுவான மரண வாசனையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு ஜீவ வாசனை, சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு அவங்களுடைய முடிவு எப்படி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதை பார்த்திங்கன்னா அது மரண வாசனையாக இருக்குது. சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஜீவ வாசனையாக இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு அது மரண வாசனையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இவைகளை நடப்பிக்கிறதுக்கு எவன் தகுதியானவன்? சரிங்களா? இப்போ தேவனுடைய வார்த்தை சொல்கிறதுக்கு யாருக்குமே தகுதி கிடையாது. ஆனால் பவுல் எழுதும்போது எங்கள் தகுதி தேவனாலே உண்டாயிருக்கிறது, இதுக்கு யாருக்குமே தகுதி கிடையாது. இப்போ தேவன் தான் எங்களை தகுதிப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்கிறார். 17ஆம் வசனம் பாருங்கள், அநேகரை போல நாங்கள் தேவவசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம். ஸோ இந்த இடத்துல சொல்லும்போது சொல்கிறாரு, நான் மற்றவங்கள மாதிரி கலப்பாக ஏதோ பேசலை,
பார்த்திங்கன்னா தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் துப்புரவாகவும் கிறிஸ்துவின் தேவ சந்நிதியில் பேசணும். அப்போ பார்த்திங்கன்னா தேவனுடைய ஒரு ரேமா வார்த்தையை பெற்றுக்கொண்டு இப்போ தேவன் சொல்லுவார் ஒரு இடத்துல போகும்போது, நீ இந்த வார்த்தையை பேசு, இந்த காரியத்தை பேசு அப்படின்னு சொல்லி இப்போ பரிசுத்த ஆவியில் நிரம்பி இருக்கும்போது ஆவியானவர் நம்ம இதில் வாசிக்கிறோம். ஆவியானவர் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்குறான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இப்போ ஆவியானவர் கொடுக்குற அந்த ரேமா வார்த்தையை சொல்லி நம்ம தேவ வசனத்தை சொல்லும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஜனங்கள் வந்து ரட்சிக்கப்படுவாங்க, சத்தியத்தை அறிந்து கொள்வாங்க. ஸோ அதான் எந்த சொல்கிறார், நான் பார்த்தீங்கன்னா ஏதோ சும்மா செய்யணும்னு சொல்லி சொல்கிற தேவன் இப்படி என்ன சொல்கிறாரோ அதுதான் நான் சொல்கிறேன், அதுதான் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அநேகரை போல் நாங்கள் தேவசனத்தை கலப்பாய் பேசாமல் அப்படின்னா ஒரு கூட்ட ஜனங்கள் இருக்குது. அப்போ கள்ள ஊழியர்கள் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய முழு எண்ணம் என்னென்னா பணத்தின் மேலே குறியாக இருக்கும். ஸோ ஏதாவது சில காரியங்களை பேசி எப்படியாவது அவர்கள்ட்டிருந்து பண ஆசை உள்ளவர்களாய் அவங்கள்ட்டிருந்து எப்படியாவது பணத்தை பெறலாம் அப்படிங்கிற அந்த நோக்கத்தோடு இருக்காங்க. அப்படிப்பட்ட கள்ள ஊழியர்கள் இருக்காங்க. ஸோ அப்படியாக நாங்கள் பேசலை, நாங்கள் வந்து சத்தியத்தை பேசுகிறோம், உண்மையாக நாங்கள் சொல்லுகிறோம், சத்தியத்தை சத்தியமாக சொல்லுகிறோம், தேவன் எங்களுக்கு என்ன சொல்கிறோம் அதுதான் நாங்கள் போதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? இப்போ 2ஆம் அதிகாரத்தில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறைய காரியத்தை சொல்லியிருந்தேன். நான் பார்த்தீங்கன்னா அதை பார்த்து மனம் திரும்பிட்டாங்கன்னா நான் அதை பார்த்து சந்தோஷப்படுவேன். அப்போது அவங்க மனம் திரும்பலை அப்படின்னா அதை பார்த்து நான் துக்கப்பட வேண்டி வரும். அதனால் பார்த்தீங்கன்னா அவங்கள கண்டிக்கிறதுக்குன்னா நான் அவங்க மேலே அவ்வளோ அன்பாக இருக்கும். அதனால தான் அந்த அன்பின் மிகுதியாக தான், அதனால தான் உங்களை நான் வந்து கண்டிக்கிறேன், அன்பின் மிகுதியை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி எழுதுகிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு விபச்சாரம் செஞ்சவனை வந்து நீங்கள் வந்து மன்னிங்க அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை எழுதுகிறாரு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிங்கன்னு சொல்லி அந்த காரியத்தை எழுதுகிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மன்னிக்கும் போது நீங்கள் என்னென்னா சாத்தானுக்கு இடம் கொடுக்காமல் இருக்கீங்க. இப்போ சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதில்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மன்னிச்சா என்ன ஆகுதும், சாத்தானுக்கு வாசலை மூடிடுறோம். சரிங்களா? அப்போ அவனுக்கு உள்ளே வர முடியாது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி சொல்கிறார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தோரா பட்டணத்தில் எனக்கு கதவு திறக்கப்படும் போது நான் சுவிசேஷத்தை சொன்னேன் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை சொல்கிறாரு. அடுத்த பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் எப்போதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுவிசேஷத்தை சொல்லும்போது ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு அது வந்து ஜீவ வாசனையாக இருக்குது, சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாததுக்கு மரண வாசனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேவவசனத்தை வந்து தேவன் எங்களுக்கு அருள பிரகாரமாகவும் துப்புரவாகவும் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை சொல்கிறார். சரிங்களா? சரி, ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். ஏசப்பா, எங்களோடு பேசின வார்த்தைக்காய் நன்றி, கற்றுக் கொடுத்த அந்த சத்தியங்களுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, சாத்தானுக்கு நாங்கள் இடம் கூடாதபடிக்கு கர்த்தரங்களை காத்தரல வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன். அவன் தந்திரங்களை அறிந்து அதுக்கு விலக்கி இருக்க கர்த்தர் காத்தரல வேண்டும்படியாக எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து இருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமே இப்படி செய்கிறவர்களாக இருக்க கர்த்தர் அனுகிரகம் பாராட்ட வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன். சாத்தானின் சதிமோசங்களுக்கு வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் கர்த்தர் எங்களை விலக்கி ரசித்து காத்தரல வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கிறிஸ்துவுக்குள் எப்போதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனை உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா, நாங்களும் ஏசப்பா வசனத்தை கலப்பாய் பேசாதபடி துப்புரவாகவும் உங்கள் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமும் பேச கர்த்தர் அனுகிரகம் பாராட்ட வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன். சொல்லப்பட்ட வசனங்கள் 100 பெருகட்டும், அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யும். துதிகன மகிமை ஆமுக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றும் கேட்குறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.